நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைட்டிலே சொன்ன மாதிரி 1990க்கு மேலே இருக்கவங்களும் சரி, 97க்கு கீழே இருக்கவங்களும் சரி, இனிமேல் இ பாஸில் போகவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான பதிலாக தான் வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இ பாஸில் போகணும் அப்படிங்கிறது நிறையா பேரோட ஆசை. நிறையா ஜாப் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இ பாஸில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டில் ரொம்ப கம்மியான ஜாப் தான் வருது. அப்படி இருக்கிறப்ப இந்த இ பாஸில் நிறையா ஜாப் வந்தாலும் இந்த 90க்கு மேலே பிறந்தவங்களும் சரி, 97க்கு கீழே பிறந்தவங்களும் சரி, ஏதோ பாவம் பண்ணவங்கள மாதிரி அவங்கள மட்டும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எதனால் அப்படி 90க்கு மேலே எடுத்தாங்கன்னா, இல்லை 97க்கு கீழே எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகுது. அது எதனால் வந்து அந்த ஒவ்வொரு ஜாப் ஆர்டர்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 90 to 97 வந்து ஏன் போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. எதனால நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து முயற்சி பண்ணலாமா வேணாமா, நம்ம இ பாஸில் போக முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வெளிநாடு போய் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் நல்லபடியாக கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். வெளிநாடு போகிறது 10 பேர் அப்படின்னா திருப்பி வர்றது 5-6 பேர் திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ப்ராப்பராக அங்கேயே சர்வே பண்ணி நல்லா சம்பாதிக்கிறவங்க அந்த 4 பேர் மட்டும்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாது, அங்கே வேலை எப்படி இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் சரியாக தெரியாமல் போகிறதுனால தான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேனலில் டெய்லி ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை வர வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா 100% சக்ஸஸ் தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, சிங்கப்பூர் நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பார்க்கணும். அதே மாதிரி சண்டே லைவ் பார்க்கணும், நம்மளோட டெலகிராம் பேஜை பார்க்கணும். இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை யாராலையுமே ஏமாற்ற முடியாது. வெளிநாடு குறிப்பாக சிங்கப்பூர் போகணுன்னா என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, யாருக்கிட்ட அமௌண்ட் கட்டலாம், எப்போ எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம தெளிவாக வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஏமாறாமல் நல்லபடியாக போய் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னா நம்ம சேனலை வெளிநாடு போகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு எஸ் பாஸு, இ பாஸு, என்டிஎஸ் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிப்யார்ட் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட், இந்த மாதிரி சிங்கப்பூரில் நிறையா டைப் ஆஃப் பாசஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறையா டைப் ஆஃப் பாசஸ் இருக்குது. ஒவ்வொரு பாஸுக்குமே சிங்கப்பூர்லேருந்து, அதாவது சிங்கப்பூர் எம்ஓஎம் சைட்லேருந்து ஒவ்வொரு பாஸுக்கும் ஒவ்வொரு சம்பளம் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு சம்பளம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ கூட ரீசெண்டாக கூட சேலரி அப்டேட் வந்துச்சு. அதையுமே நம்ம வீடியோஸாக போட்டிருக்கோம். எஸ் பாஸ், இ பாஸில் வர்றவங்களுக்கு எவ்வளோ சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவாக போட்டிருந்தோம். இப்போ ஒரு கம்பெனிக்கு ஆள் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இ பாஸில் எடுக்கிறதுக்கு அந்த கோட்டா அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட்டாங்கிற ஆப்ஷன் கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, கம்மி சம்பளத்தில் வெளிநாட்டு ஊழியர்களை மட்டுமே வந்து நிறைய கம்பெனி இறக்குனாங்க. அப்போ சிங்கப்பூரில் சிங்கப்பூர் வாசிகளுக்கு, உள்ளூர்காரங்களுக்கு வேலை கிடைக்கல. அப்படிங்கிறப்ப என்ன ஒரு நடைமுறையை கொண்டு வந்தாங்கன்னா, இத்தனை பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்தா மட்டும்தான், உள்ளூர்காரங்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்தா தான் வெளிநாட்டிலேருந்து ஃபாரினரை உங்களால் இறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேலரி நிர்ணயம், அதாவது சம்பளம் வந்து இந்தந்த பாஸுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தே ஆகணும், அப்போ தான் வந்து நீங்கள் அந்த சம்பளம் போட்டால் தான் உங்களுக்கு அப்ரூவலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறையும் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அந்த பட்சத்தில் இ பாஸ் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிங்கப்பூரில் இருக்கிறதுல அந்த இப்போ ஒரு ரேங்க் வைஸாக பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூர் சிட்டிசன், அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் குடிமகன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் பிஆர். ஓகேங்களா? அவங்க வந்து பர்மனன்ட் ரெசிஸ்டன்ட். அடுத்தது வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா இ பாஸ் ஹோல்டர்ஸ் தான் வந்து அடுத்தது வருவாங்க. இ பாஸ் அப்படிங்கிறது பிஆருக்கு அடுத்ததாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து எஸ் பாஸ் வரும், அடுத்து என்டிஎஸ் பர்மிட் வரும். இந்த மாதிரி அப்படியே வரிசையாக வரும். ரேங்க் வைஸ் பிரித்தோம் அப்படின்னா அதாவது சிங்கப்பூர் சிட்டிசன், பிஆருக்கு அடுத்ததாக இருக்கிறது இ பாஸ் தான். ஓகேங்களா? இதுக்கு சம்பளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக போட்டால் மட்டும்தான் அப்ரூவல் ஆகும். அதாவது ஐபியில் அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் அப்ளை பண்ணல உங்களுக்கு ஐபியில் சம்பளம் வரும். இப்போ நீங்கள் இ பாஸில் போனவங்களை கேட்டு பாருங்கள். அவங்க ஐபியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தொகையை வந்து சம்பளமாக போட்டிருப்பாங்க. எந்த வேலையாக இருந்தாலுமே பெரிய தொகையை சம்பளமாக போட்டிருப்பாங்க. ஸோ அந்த தொகையை சம்பளமாக போட்டால் மட்டும்தான் அப்ரூவல் கிடைக்கும். இது எஸ் பாஸுக்கும் என்டிஎஸ் பர்மிட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவு தான் அந்த சம்பளம். இ பாஸை கம்பேர் பண்ணல குறைவு தான். ஓகேங்களா? நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து அந்த 90க்கு மேலே இருக்கவங்களுக்கும் 97 கீழே இருக்கவங்களுக்கும் அப்ரூவல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 90க்கு மேலே இருக்கவங்களை வந்து ஒரு கம்பெனிலையோ இல்லை ஒரு கடையிலையோ எங்கேயாவது ஒரு வேலைக்கு இ பாஸில் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சம்பளம் மினிமமே வந்து $15,000. 90க்கு மேலே இருக்கவங்களுக்கு
$15,000 மேலே போட்டால் தான் அப்ரூவல் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ வந்து நீங்க இ-பாஸ் ஐபிலாம் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். சாதாரணமா ஒரு ஆள இ-பாஸ்ல எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஏதாவது வந்து ஒரு மேனேஜரோ, ஒரு டெக்னிக்கல் லெவலையோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருந்தா மட்டும் தான் இ-பாஸ்ல எடுப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில 90க்கு மேல இருக்கவங்களுக்கு கம்மியான சம்பளம் போட்டா, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறப்ப கம்மியான சம்பளம் போட்டா அப்ரூவல் குடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ரூவல் ஆக மாட்டேங்குது. ரிஜெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அதே இது 97க்கு கீழ இருக்கவங்களுக்கு அதிக சம்பளம் போட முடியாது. ஏன்னா, மோஸ்ட்லி 97க்கு கீழ இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஃப்ரெஷரா தான் இருப்பாங்க. ஃப்ரெஷரா இருக்கவங்களுக்கு வந்து ஒரு $15,000 வந்து சம்பளம் குடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் நம்புற மாரி இருக்கா? யோசிச்சு பாருங்க. யாராவது அந்த சம்பளம் குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரெஷரா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு செம்மையான சம்பளம் போட்டா அப்ரூவல் ஆகாது. அதாவது 90க்கு மேல இருக்கவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமான சம்பளம் போடணும். அதிகமான சம்பளம் போட்டா அப்ரூவல் ஆகும். அந்த அதிகமான சம்பளத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அ சம்பளம் போட்டு எடுத்துறலாம். ஆனா டாக்ஸ் யாரு கட்டுறது? நீங்க தான் கட்டுற மாரி இருக்கும். மோஸ்ட்லி டாக்ஸ் நீங்க தான் கட்டுற மாரி இருக்கும். உங்களோட 5, 6 மாச சம்பளத்த வந்து நீங்க தான் டாக்ஸ் கட்டுற மாரி இருக்கும். யாருமே வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ நார்மலாவே வந்துட்டு இந்த 90 டூ 90 அதாவது 91 டூ 97க்குள்ள இருக்கவங்களே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட 1 மாசம் இல்லன்னா 2 மாச சம்பளத்த டாக்ஸ் கட்டுற மாரி வரும். அது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஐபில போட்டிருக்க சம்பளத்த இ-பாஸ்ல மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து குடுக்குறது கிடையாது. ஐபில பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தொகை. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஐபில வந்து ஒரு $10,000 இ-பாஸுக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 91 டூ 97 ஒரு $9,000 $10,000 இந்த மாரி சம்பளம் போடுறாங்க அப்படின்னா, அந்த டாலர வந்து உங்க கையில குடுக்குறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி அந்த மாரி தரமாட்டாங்க. உங்களுக்கு சம்பளம் குறைவா தான் உங்கள்ட்ட பேசியிருப்பாங்க. இதனால நெறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா, இதுதான் வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. அதிகமான சம்பளம் போட்டு உங்கள ஐபில போட்டா தான் அப்ரூவல் ஆகும்னு சொல்லி அப்ரூவல் வாங்கிறது. ஆனா, உங்க கையில குடுக்குற சம்பளம் குறைவா இருக்கு. ஆனா, டாக்ஸ் நீங்க தான் கட்டிக்கணும் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்லிறாங்க. அதனால இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு $9,000 $10,000 ஒருத்தர் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கங்க. அவருக்கு டாக்ஸ் நம்ம ரீசென்ட்டா வந்து டாக்ஸ் வந்து கணக்கு பண்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா அந்த வீடியோல வந்து டாக்ஸ பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களே அதாவது 91 டூ 97க்குள்ள இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த டாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அவங்களோட 2 மாச சம்பளம் அந்த மாரி வருது. ஒரு 1,100 1,200 வாங்குறவங்களா இருந்தாங்கன்னா, அந்த சம்பளம் வந்து வருது. அதே இது அ இதே இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10,000 வெள்ளி அந்த மாரி போட்டாலே எவ்வளோ டாக்ஸ் அப்படின்னா, 15,000 வெள்ளிலாம் போடுறாங்கன்னு வச்சுக்கங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ டாக்ஸ் வரும் அப்படின்றதுனால. அதனாலே வந்துட்டு நீங்க அந்த டாக்ஸ் கட்டுறேன்னு சொல்லி உங்கள அந்த மாரி சொன்னாலும் அப்ரூவலும் கிடைக்காது. நீங்க கட்டுறது அப்படின்னாலும் நீங்க போறதே வேஸ்ட்டுங்கிற மாரி யாரும் வரவும் மாட்டாங்க. அந்த ரீசனுக்காக தான் அந்த 90 டூ 97 எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப எஸ்பாஸ், என்டிஎஸ் பெர்மிட்டுக்குலாம் வந்து இந்த பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்பாஸ், என்டிஎஸ் பெர்மிட்டுக்கு வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு என்டிஎஸ் பெர்மிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2,000 வெள்ளி சம்பளம் போட்டாலே போதும். ரொம்ப அதிகமாலாம் தேவையில்ல. 2,000 வெள்ளி சம்பளம் போட்டாலே என்டிஎஸ் பெர்மிட்ல அப்ரூவல் ஆயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிரும். அதே மாரி எஸ்பாஸ பொறுத்தவரைக்கும் $3,500 அந்த ரேஞ்சுல சம்பளம் போட்டாலே வந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிரும். இப்ப யோசிச்சு பாருங்க. $15,000 எங்க இருக்கு? அந்த 2,000 $3,500 எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ்னால தான் எஸ்பாஸ், இபாஸுக்கு கோட்டா ஈஸியா கிடைக்குது. ஆனா நமக்கு இந்த டாக்ஸ் பிரச்சனையும், இந்த அதிக சம்பளம் போடணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலேயும் தான் வந்துட்டு, இந்த இ-பாஸுக்கு வந்துட்டு அதிகமான பேருக்கு ரிஜெக்ட் ஆகுறதுக்கும் ரீசன் அதுதான். அதே மாரி 90க்கு மேல 97க்கு கீழ எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் இதுதான் மிகப்பெரிய ரீசன். அப்பன்னா இது இப்படியே தான் நீடிக்குமா? இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாதா? அப்படின்னா, மோஸ்ட்லி இப்போதைக்கு இந்த ரூல்ஸ் மாறுனா மட்டும் தான் இந்த நிலை வந்து மாறும். அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க 97 இல்ல 98 அப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சில பேர் அங்கிட்டு மேல இருக்கவங்களும் சொல்லுவாங்க. அப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதே மாரி இப்ப 90க்கு மேல இருக்கவங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணி வந்துருச்சு அப்படின்னா, நீங்க உடனே நீங்க 90க்கு மேல இருக்கீங்க. உங்களுக்கு அப்ளை பண்றேன். நான் அப்ரூவல் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய முதல் கேள்வி டாக்ஸ் எவ்வளோ வரும் பர் இயருக்கு? அத யாரு கட்டுவா? அத தெளிவா கேட்டுக்கங்க. ஓகேங்களா? டாக்ஸ் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க சம்பாரிக்கிறத பாதியே டாக்ஸா கட்டிருவீங்க. பாதி வந்து நீங்க கட்டுன அமௌண்ட் அவங்க ஏஜென்ட்டே 7,00,000 8,00,000 9,00,000 கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ அத குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க 2 வருஷம் உழைச்சாலும் உங்களுக்கு நட்டம் மட்டுமே தான் மிஞ்சும். அதுல எந்த ப்ராஃபிட்டுமே இருக்காது. அதனால 90க்கு மேல இருந்தாலும் சரி, 97க்கு கீழ இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி வந்துட்டு டாக்ஸ் யார் கட்டுவாங்கன்றத கேட்டுக்கங்க. அதே மாரி 97க்கு கீழேலாம் வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ரிஜெக்ட் ஆகுறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க லட்சக்கணக்கில அட்வான்ஸ் கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில அத திருப்பி வாங்குறது எப்படிங்கிற மாரி பார்த்துக்கங்க. அதே மாரி இந்த 90க்கு மேல இருக்கவங்களும் சரி, 97க்கு கீழ இருக்கவங்களும் சரி, அதிகமான தொகைய ஏஜென்ட் கிட்ட அட்வான்ஸா குடுக்காதீங்க. அப்படி நீங்க ஒரு அமௌண்ட் குடுக்குறீங்க அப்படின்னா,
அதாவது சப்போஸ் ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. அதே மாதிரி அவங்க அந்த சொன்ன மாதிரி நடந்துக்குவாங்களா, ரொம்ப நம்பிக்கையானவங்களா அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்துட்டு இந்த 90க்கு மேலே இருக்கவங்களும் சரி, 97க்கு கீழே இருக்கவங்களும் சரி, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எஸ்பாஸ், என்டிஎஸ் பர்மிட். ஓகேங்களா? ஸோ எஸ்பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டில் ஏதாவது வேலை வருது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் எஸ்பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே இது இந்த 91லேருந்து 97 வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்களாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இபாஸே ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 91 டு 97க்குள்ளார இருக்கிறவங்க லக்கியஸ்ட் பர்சன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இபாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மள்ட்டே கூட நிறையா நம்ம டெலிகிராம் சேனலில் நிறையா வேகன்சிஸ் போடுறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றப்ப எந்த வேலையும் தெரியலைனா கூட உங்களுக்கு இபாஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் இபாஸ் முயற்சி பண்ணுறவங்க ஆர்எம்ஐ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆர்எம்ஐ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அதே மாதிரி இப்போ நான் எஸ்பாஸ், என்டிஎஸ் பர்மிட் வேலை எங்கே தேடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க. நம்ம சைட்லேயே வந்துட்டு நம்ம டெலிகிராம் பேஜில், நம்ம வாட்ஸ்அப் பேஜில் வந்துட்டு நம்ம இதுக்கு உண்டான லிங்கெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் ரெகுலராக. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏமாறாமல் லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக நல்லபடியாக வந்து எஸ்பாஸில், என்டிஎஸ் பர்மிட்டில், இபாஸில், டிஇபி பாஸாக இருக்கட்டும், ஒர்க் பர்மிட்டாக இருக்கட்டும், பிசிஎம் பர்மிட்டாக இருக்கட்டும், பிஎஸ்ஐ ஜாபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே போக முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்கில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆர்டர்ஸ் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த அளவுக்கு யாரும் தெளிவாக சொல்லலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் எவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதனால் நீங்கள் ஏதாவது பயன் அடைஞ்சிங்களா அப்படிங்கிறத உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.